இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 21 அதிகாரம் 3வது வசனம். உத்தம ஆசிர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். இந்த வார்த்தையை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு செல்லுதுன்னு பார்க்கும்போது தாவீதுக்கு. உத்தம ஆசிர்வாதத்தோடு கர்த்தர் அவருக்கு எதிர்கொண்டு போய் அவர் சிரசிலே பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறார். சவுல் மரித்த பிறகு தாவீது சிங்காசனத்திலே அமர்த்தப்படுகிறார் இல்லையா. சவுல் இருக்கும்போதே தாவீதுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் அபிஷேகம் பண்ணப்படுது ராஜாவாய். ஆனால் கால தாமதம் ஆகுது. ஒரு நீடிய பொறுமை அங்கே தாவீதுக்கு காணப்படுது. ஒரு சோதனையின் மத்தியில் அவர் கடந்து போகிறார். அந்த சோதனையெல்லாம் சகித்து முடித்து மறுபடியும் அவர் தேசத்துக்கு திரும்பும்போது அவரை ராஜாவாக தேவன் கனப்படுத்துகிறார். கீலேயாத்து மக்கள் மனுஷர்கள் வந்து அவருக்கு ராஜ கிரீடத்தை சூடி அவரை ராஜாவாக, யூதாவின் ராஜாவாக அவரை சிங்காசனத்தில் அமர பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போது உத்தம ஆசிர்வாதம் தேவன் யாருக்கு தருகிறார்? தேவனை நம்பி அவரை மாத்திரமே நம்பி ஓடுகிறவர்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை தருகிறார். ராஜாவுக்கு அந்த கிரீடத்தை தந்தார்னு பார்க்குறோம். கர்த்தர் ராஜாவின் ஜபத்தை கேட்டு அவருக்கு மிகுந்த நன்மை செய்யவும் அவரை சந்தோஷிப்பிக்கவும் நித்திய ஆசிர்வாதங்களை அவருக்கு கொடுக்கும்படியாய் தன்னுடைய மகிமையின் அடையாளமாகி அந்த பொற்கிரீடத்தை அவருக்கு சூட்டிய தாவீதை ராஜாவாக அமர பண்ணினார்னு பார்க்குறோம். எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்தில் பார்க்குறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு சகலத்தையும் ஒப்பு கொடுத்தார். அதே போல் உன்னதங்களின் ஆசிர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசிர்வாதம் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் வைத்து நம்மை தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை நாம் முதலாவது விசுவாசிக்கணும். சங்கீதம் 59:10 பார்க்குறோம். என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி செருக்கட்டுதலை காணும்படி செய்வார். தாவீது சத்துருக்கள் அவரை துரத்தும் போதெல்லாம் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் அவர் ஒளிந்த போது கர்த்தரை மாத்திரமே நம்பினார். அவருடைய கிருபை அவரை ஒவ்வொரு நாளும் காத்ததுன்னு பார்க்குறோம். அவருடைய சத்துருக்களுக்கு தேவன் நீதி சரிக்கட்டுதலை காணும்படியாக தாவீதுக்கு செய்தார். இன்றைக்கும் உங்களுக்கு எதிராக இருக்கிற மனுஷிக வல்லமைகள் சத்துருக்களின் போராட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் இருந்தனாலும் தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பத்தை வைங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாகி ரட்சித்து உங்களுக்கும் சத்துருக்களுக்கான நீதி சரி கட்டுதலை காணும்படியாக செய்வார் என்பதை விசுவாசிங்க. சங்கீதம் 31:19 பார்க்குறோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தருக்கும் முன்பாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுப்புத்திரர்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறத அவர்கள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நன்மை, பெரிதான நன்மை அவர்களுக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறீங்களா? நீடிய பொறுமையோடு உங்களுடைய காரியங்களுக்கு காத்திருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையும் பெரிதாக இருக்கும் என்பதை விசுவாசிங்க. எபிரேயர் 2:9 பார்க்குறோம். தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ருசி பார்த்தார் இல்லையா. நம்ம தேவன் எப்படி பார்க்குறாராம்? தேவ தூதரிலும் சற்று சிறியவராக நம்மளை பார்க்குறாரு. இயேசு தம்முடைய மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதையும் நம்ம காண்கிறோம். அவர் மரணத்தை தன்னுடைய சரீரத்தில் சுமந்ததுனால அவருக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை தேவன் வைத்திருந்தார் இல்லையா. இன்றும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய வலக்கரத்தினாலே எழுப்பப்பட்டு இன்றும் ஒரு தேவனுடைய வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார். ரோமர் 11:35 பார்க்குறோம். தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யாருன்னு வேத வசனம் சொல்லுது. தேவனிடத்தில் ஒரு நன்மையை பெறணும்னா இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்ம தேவனுக்கு என்ன செலுத்துகிறோம், என்ன நன்மை நம்ம செய்கிறோம் அவருக்கு இல்லையா. அப்படி செய்கிறவங்க யாரும் இல்லை. கர்த்தருடைய சிந்தையை அறிகிறவங்களும் இல்லை, அவருக்கு ஆலோசனைக்காரராக இருக்கிறவங்க இல்லைன்னே வேத வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 19:12 பார்க்குறோம். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய சிரசின் மேலே அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் அவர் நெற்றியில் எழுதப்பட்டிருந்ததுன்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போ தேவன் அக்னி ஜுவாலை மயமானவர். அவர் சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் உண்டு. இன்றைக்கும்
அந்த கிரீடங்களை தர தேவன் நமக்கும் வாஞ்சையாக இருக்கிறார். நம்முடைய பொறுமையை தேவன் பார்க்கிறாரு. சோதிக்கப்படும் போது நம்ம எப்படி இருக்கோம்? சோதிக்கப்பட்ட பின் யோபுவே சுத்த பொண்ணாக விளங்குவேன்னு அவர் விசுவாசித்தார் இல்லையா? அதுபோல் நம்மையும் தேவன் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் அநேக கிரீடங்கள் இருக்குது. ஒரு மறைவான நாமத்தை நமக்கு வைக்கவும் அவர் காத்திருக்கிறாரு. ரோமர் 2:4 தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவுக்கு நீ பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இந்த பொறுமை, நீடிய சாந்தம், நீடிய பொறுமை இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து காத்திருக்கிறதுனால நாம் குறைந்து போகிறது இல்லை இல்லையா? நமக்கு வரப்போகிற நன்மை பெரிதாக வைத்திருக்கிறாருன்னா அதுக்காக நம்ம எவ்வளவாகும் காத்திருக்கலாம். அதனால் அதை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய தயவு எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நாம் குணப்படணும். நம்ம பாவ அக்கிரமங்களை விட்டு நம்ம விலகி குணப்படணுன்றது தான் தேவன் விரும்புகிறார். அப்போது தேவன் வைத்திருக்கிறத நம்ம நன்மையை அசட்டை பண்ணாமல் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீடிய பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு காத்திருக்கும் போது அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை நம் சிரசின் மேலும் சூட்டுவார். சங்கீதம் 18:18 பார்க்குறோம். ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார்னு தாவீது சொல்கிறார். அப்படி தான் ஆபத்து காலத்திலே நமக்கு எதிரிகள் எதிரிட்டு வரலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்து அவர்களுடைய கைக்கு நம்மளை நீங்களாகி ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோபு 41:11 பார்க்குறோம். தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் சொல்கிறார். அப்போ ஒன்று தேவனுக்கு கொடுக்குறோன்னா அதுவும் அவருடையது தான் இல்லையா? நாமெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சம்பாதிக்கிறதுக்குடைய பலனை கர்த்தர் தருகிறார். நாம் அவர் கையிலேருந்து வாங்குகிறோம், நம்ம அவருக்கு கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் தேவன் விரும்புகிறார். அதனால் அவருக்கு நாம் பதில் செய்யும்படியாக முந்தி அவருக்கு கொடுத்தவங்க ஒருவருமே கிடையாது. அதை நம்ம முதலாவது உணரணும். பாவிகளாகிய நம்மேலே தேவன் கிருபை பாராட்டுகிறார், நம்ம உயர்த்தணும்னு நினைக்கிறார், நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க தேவன் விருப்பமாக இருக்கார். அப்போ நாமளும் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும். தேவன் எப்படி தாவீதை எப்படி அவங்க சகோதரர்களுக்கு மத்தியில் உயர்த்தினார்? 1 சாமுவேல் 16:10 பார்க்குறோம். ஈசாயினுடைய குமாரர்கள் 7 பேர் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போயும் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை ஒருவரையும் தனக்காக தெரிந்தெடுத்து கொள்ளலை. அப்போது ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவரையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். இன்னும் உனக்கு வேறு யாராவது பிள்ளைகள் இருக்காங்களான்னும் போது தனக்கு 8வது மகனாக தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் காட்டில் இருக்கிறான்னு சொல்லும்போது அப்போ அவனை போய் அழைத்து வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் போய் அழைத்து வரும்போது அவர் சிவந்த மேனியும் அழகான கண்களையும் உடையவராய் இருந்தார்னு பார்க்குறோம். அப்போது கர்த்தருடைய ஆலோசனை வருது, இவனை நீ அபிஷேகம் பண்ண. அப்போ தைல குப்பினாலே கொண்டு வந்த அந்த தைலத்தை எடுத்து தைல கொம்பிலே கொண்டு வந்த தைலம் அதை எடுத்து அவருக்கு சிரசின் மேலே ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணினார்னு பார்க்குறோம். அந்த அபிஷேகிக்கப்பட்ட அந்த தாவீது ஆடுகளுக்கு பின்னாக அலைந்த அந்த தாவீதை இஸ்ரவேல் யூத ஜனங்களையும் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளும்படி தேவன் தெரிந்து கொண்டு அவர் சிரசிலே அந்த பொற்கிரீடத்தை சூட்டி அவர்களுக்கு ராஜாவாக 40 வருஷம் ஆளும்படியாக வைத்தார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை பாடுபட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, பொறுமையோடு சகித்து கொண்டிருக்கீங்களோ, அந்த நீடிய பொறுமையை நீங்கள் காண்பிக்கவும் சாந்த குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்காக அவர் பரத்திலே வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்கள்ல, அவர் உங்கள் சிரசிலும் அந்த பொற்கிரீடத்தை தரிப்பிக்கும் நாள் சமீபமாக இருக்கிறது. அதை விசுவாசியுங்கள். ஆமேன்.